ஆதாமும் ஏவாளும் பூமியில் வாழ்ந்த பரலோகத் தந்தையின் குழந்தைகளில் முதன்மையானவர்கள். எல்லாவிதமான செடிகளும் மரங்களும் சூழ்ந்த அழகிய ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். நம்முடைய பரலோகத் தகப்பனாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களை சந்தித்து பேசினார்கள். கடவுள் அவர்கள் ஒவ்வொரு மரத்தின் கனியையும் சாப்பிட அனுமதித்தார். நன்மை தீமை அறியும் மரத்தின் பழத்தை அவர்கள் சாப்பிட்டால் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும், இறுதியில் இறந்து விடுவார்கள். ஆதாம் ஏவாளிடம் சாத்தான் பொய் சொன்னான். பழத்தை சாப்பிட்டால் நல்லது கெட்டது தெரியும், ஆனால் சாக மாட்டார்கள் என்று சாத்தான் சொன்னான். ஏவாள் பழத்தை உண்ணத் தேர்ந்தெடுத்தாள். ஏவாள் ஆதாமிடம் சில பழங்களை கொடுத்தாள். அவரும் அதை தேர்ந்தெடுத்தார். கடவுளும் ஆண்டவரும் அவர்களை சந்தித்தனர். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பயந்து ஒளிந்து கொண்டனர். நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை அவர்கள் சாப்பிட்டார்களா என்று கடவுள் கேட்டார். ஆதாமும் ஏவாளும் தாங்கள் பழத்தை உண்ணத் தேர்ந்தெடுத்ததாக கடவுளிடம் கூறினார்கள். அவர்களின் விருப்பத்தின் காரணமாக அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. அவர்கள் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டனர். ஆனால் அவர் அவர்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இப்போது அவர்கள் சரி மற்றும் தவறுகளை அறிந்திருக்கிறார்கள் மற்றும் குழந்தைகளை பெற முடியும். ஆதாமும் ஏவாளும் கடவுளின் அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதாக உறுதியளித்தனர். விலங்குகளை பலியிடக் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்ததால் கடவுளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகம் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியை உணர்ந்தனர். ஏனென்றால் அவர் தங்கள் குடும்பம் கடவுளிடம் திரும்ப உதவுவார்.